போட்டித் தேர்வில் வெற்றி பெற கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி. 31ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை டிஎன்பிஎஸ்சியின் புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை வழக்கம் போல நம்ம சிறப்பான முறையில தொகுத்து வழங்க போறோம். சரிங்களா? அதே மாதிரி முக்கியமான திட்டங்கள், நிறைய கேள்விகளும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். சூப்பரா நிறைய பேர் பதில் சொல்றீங்க. அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்துட்டு எப்ப சார் வீடியோ போடுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சில பேரோட பதில்கள் எனக்கு இவங்க எப்படா பதில் சொல்லுவாங்க, அதை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒரு ஆசையா தான் இருக்கு. இதே மாதிரி எல்லாரும் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கவனமா இருங்க. சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஜனவரி 31 நடப்பு நிகழ்வுகள். அந்த ஜனவரி 31ஆம் தேதியில ஒரு முக்கியமான ஒரு தினம் இருக்குது. என்ன தினம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜனவரி 31 1992ஆம் ஆண்டு முக்கியமான ஒரு அமைப்பு, ஒரு ஆணையம் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. அந்த ஆணையத்தின் பெயர் தேசிய மகளிர் ஆணையம். சரியா? நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்ட நாள் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி 1992ஆம் ஆண்டு. சரிங்களா? அது தொடர்பான சட்டம், சரியா, தேசிய மகளிர் ஆணையம் தொடர்பான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1990ஆம் ஆண்டு. ஓகேவா? அதே மாதிரி இந்த பெண்கள் தொடர்பான இன்னும் ஒரு 2 விஷயங்கள் நம்ம பேசிக்கலாம். ஓகேவா? என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபையானது 1975ஆம் ஆண்டை சர்வதேச மகளிர் ஆண்டாக அறிவிச்சிருந்தாங்க, 1975. ஓகேவா? அதே மாதிரி தேசிய பெண்கள் தினம், தேசிய பெண்கள் தினம் இந்தியாவில் கொண்டாடப்படும் நாள் என்னைக்குமா? டக்குன்னு எல்லாரும் சொல்லுவீங்க மார்ச் 8ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது. இந்தியாவில் தேசிய மகளிர் தினம் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி. சரோஜினி நாயுடு அம்மையாரோட பிறந்த நாள் இந்தியாவில் தேசிய மகளிர் தினம். ஓகேவா? சர்வதேச மகளிர் தினம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுதான் நீங்க சொன்ன என்ன டேட்டு? மார்ச் மாதம் 8ஆம் தேதி. ஓகேவா? கவனமா இருங்க. சரி, இந்த தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் தலைவியாக பதவியில் இருந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெயந்தி பட்நாயக் அவர்கள். ஓகேவா? தற்போது மற்றும் 9வது தலைவராக இந்த பதவியில் இருப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயா கிஷோர் ரகாத்கர் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. ஓகேவா? இதுதான் பெண்கள் தொடர்பான சில முக்கியமான செய்திகள். கவனமா இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்ததாக நம்ம வழக்கம் போல பார்க்க போறது இன்றைய செய்தித்தாள்களில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான முதல் பாயிண்ட் பாருங்கம்மா. இன்றைய தினத்திற்கான முதல் பாயிண்ட் ஒரு பாதுகாப்புத்துறை தொடர்பான ஒரு செய்தி. சரியா? பாருங்க பாருங்கம்மா. இன்றைய தினத்திற்கான முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறையுடன் தொடர்புடையது. சரி, அந்த பாதுகாப்புத்துறையில ஒரு முக்கியமான ஒரு போர் விமானத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்திய கடற்படைக்கு ரஃபேல் போர் விமானங்கள். ஓகேவா? முற்றிலும் உள்நாட்டில் கட்டப்பட்ட INS விக்ராந்த். சரிங்க, பாருங்க இங்க பாக்குறது ரஃபேல் போர் விமானம், அதுல நம்ம பாக்குறது INS விக்ராந்த். சரி, INS விக்ராந்த் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர் கப்பல். அந்த கப்பலின் பெயர் தான் INS விக்ராந்த். இந்த INS விக்ராந்த் அப்படிங்கிறது எங்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கொச்சின் கப்பல் கட்டும் தளத்துல. சரிங்களா? கேரளாவில் அமைந்துள்ள கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்னு சொல்ற கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் தான் இந்த INS விக்ராந்த் உருவாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்த போர்க்கப்பலில் இயங்கும் வகையில், சில இயக்கும் வகையில் பிரான்ஸ் நாட்டின் சில டஸ்சால்ட்னு சொல்லுவாங்க, டஸ்சால்ட், பிரான்ஸ் நாட்டின் டஸ்சால்ட். ஓகே, அந்த கம்பெனியிடம் இருந்து 26 ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் 3 ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பல்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு அமைச்சகம் கடந்த 2023ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோமா, ரஃபேல் போர் விமானம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய விஷயம் பிரான்ஸ் நாடு அப்படிங்கிற ஞாபகம் வரணும். சரி, பிரான்ஸ் நாட்டுல எந்த நிறுவனம்? இந்த டஸ்சால்ட் ஏவியேஷன் அப்படி சொல்லுவாங்க. இந்த டஸ்சால்ட் நிறுவனம் தான் இந்த ரஃபேல் போர் விமானத்தை உருவாக்கி இந்தியாவிற்கு பாத்தீங்கன்னா வழங்கி இருக்கிறாங்க. 2019ஆம் ஆண்டே பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில இருந்து இந்த ரஃபேல் போர் விமானம் இந்தியாவுக்கு முதல் முறையாக வழங்கப்பட்டது. இந்த ரஃபேல் போர் விமானத்தின் முதல் படை பிரிவு எங்க சேர்க்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானா மாநிலம் அம்பாலா. சரி, ஹரியானா மாநிலம் அம்பாலா அப்படிங்கிற இருக்கிற ராணுவ தளத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த ரஃபேல் போர் விமானம் சேர்க்கப்பட்டது. சரிங்களா? அந்த படை பிரிவிற்கு என்ன பெயர் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டன் ஆரோஸ். சரியா? என்ன பேருமா? கோல்டன் ஆரோஸ், தங்க அம்புகள். சரியா? கோல்டன் ஆரோஸ் அப்படிங்கிற பெயர் வந்துச்சுனாலே உங்களுக்கு ஞாபகம் எது வரணும்? கண்டிப்பாக ரஃபேல் போர் விமானத்தின் முதல் படைப்பிரிவு எங்கு சேர்க்கப்பட்டுள்ளது? ஹரியானா மாநிலம் அம்பாலா. சரி, C-17 ஸ்குவாட்ரான் அப்படி சொல்லுவாங்க. அந்த படைப்பிரிவு தான் கோல்டன் ஆரோஸ். ஓகேவா? கவனமா இருக்கு. இப்ப ரீசன் என்ன நியூஸ் பாருங்க. தற்போது மேலும் 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாதுகாப்புத்துறையுடன் தொடர்புடைய ஒரு அதிநவீன போர் விமானம். போர் விமானத்தின் பெயர் ரஃபேல் போர் விமானம். எந்த நாட்டிலிருந்து நம்ம வாங்கியிருக்கோம்? பிரான்ஸ் நாட்டிலிருந்து நம்ம வாங்கியிருக்கோம். சரிங்களா? இந்த ரஃபேல் போர் விமானத்தை கடற்படையில், சில கடற்படை கப்பலில் சேர்க்க போறாங்க. எந்த கப்பல்ல? உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் விமானம் தாங்கி போர் கப்பலான INS விக்ராந்த். ஓகேவா? அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி,
இந்த ரஃபேல் போர் விமானத்தை இயக்கிய முதல் பெண் விமானியின் பெயர் சரியா? சிவாங்கி சிங். மறந்துடாதீங்க, இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க சரியா? சிவாங்கி சிங் தான் இந்த ரஃபேல் போர் விமானத்தை இயக்கிய முதல் பெண் விமானி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து அதே மாதிரி இந்திய விமானப்படையின் முதல் பெண் விமானியின் பெயர், இந்திய விமானப்படையின் முதல் பெண் விமானியின் பெயர் அவனி சதுர்வேதி. கவனமா இருங்க, ரெண்டு முக்கியமான பெண்கள், ஒருத்தங்க சிவாங்கி சிங், இன்னொருத்தங்க அவனி சதுர்வேதி. சரியா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்து தமிழ்நாடு தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. சிறப்பு அஞ்சல் உரை வெளியீடு. சரி, ரீசனா பாத்தீங்கன்னா சிறப்பு அஞ்சல் உரையானது வெளியிடப்பட்டுள்ளது. என்னென்ன பொருட்கள் அதை காட்சிப்படுத்தி வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஈரோடு மாவட்டத்தில் புகழ்பெற்ற சரி வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் உள்ளது. ஓகேவா? இந்த வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் அது குறித்த தகவல்கள் இடம்பெற்றுள்ள சிறப்பு அஞ்சல் உரையை சரி தமிழக தபால் துறை வெளியிட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி செய்தியில் இடம்பெற்றுச்சுன்னா அதை நோட் பண்ணி பார்த்துக்கணும். சரி, நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் ஈரோட்ல வெள்ளோடு அப்படிங்கிற இடத்துல அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ்ல பார்த்திருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதே வெள்ளோடுல ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்குது. அந்த பறவைகள் சரணாலயத்தின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் ஒரு தபால் சரிங்களா ஒரு புதிய அஞ்சல் உரையை ரீசெண்டா வெளியிட்டிருக்கிறாங்க. யாரு? தமிழ்நாடு தபால் துறை. இதே மாதிரி பாருங்க, தூத்துக்குடியில் புகழ்பெற்ற ஆத்தூர் வெற்றிலை, அதே மாதிரி மதுரையில் புகழ்பெற்ற சோழவந்தான் வெற்றிலை, ரெண்டு வெற்றிலையும் பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு பெற்றவை. இந்த ரெண்டு வெற்றிலைகளையும் பார்த்தீங்கன்னா எதுல இடம்பெற்றுள்ளது? புதிதாக வெளியிடப்பட்டுள்ள இந்த சிறப்பு அஞ்சல் உரையில் வெளியிடப்பட்டுள்ளது. நிறைய அந்த புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் இருந்தாலும் செய்திகள் இப்படி எது வருதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. பெரும்பாலும் அதை எக்ஸாம்ல கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு தேசிய செய்தி. சரிங்களா? காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம். சரி, காவிரி நீர் இனிமே அடிக்கடி செய்தியில வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா நமக்கு பருவமழை போயிடுச்சது. இனிமே பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் தான் வரும். நமக்கு நிறைய நீர் தேவைப்படும். நம்ம ஏட்ட தான் தண்ணி கேட்போம், கர்நாடகட்ட தண்ணி கேட்டுட்டே இருப்போம். மாத்தி அவன் தர முடியாதுன்னு சொல்லுவாங்க. மாத்தி இந்த பிரச்சனைகள் வரும். செய்திகள்ல டெய்லி இது இனிமே வந்துகிட்டே இருக்கும். என்ன பாருங்க, காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம். சரி பாருங்க, காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 37வது கூட்டம் சரியா புதுடெல்லியில் நடைபெற்றது. வழக்கமா அங்கதான் நடைபெறும். சரிங்களா? இந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் தற்போதைய தலைவராக இருப்பவர் யார்? எஸ்.கே. ஹல்தார். சரி, எஸ்.கே. ஹல்தார் தலைமையில் தான் இந்த 37வது கூட்டம் நடைபெற்றுள்ளது. சரிங்களா? காவிரி நீர் தொடர்பான 2018 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கண்டிப்பா நீங்க வீட்டுல போய் பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. ஒன்னு 2007, இன்னொன்னு 2018. சரிங்களா? வீட்டுல போய் பாருங்க, கொஞ்சம் தயவுசெய்து படிச்சு பாருங்க. அதாவது காவிரி நீர் பங்கீடு அப்படிங்கிறது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி இந்த 4 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கும் எத்தனை டிஎம்சி தண்ணீரை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் 2 முறை முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. அதுல ஒண்ணு 2007ஆம் ஆண்டு, கடைசியாக வெளியிடப்பட்டது 2018ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. இந்த 2 தீர்ப்புகளையும் தயவுசெய்து கொஞ்சம் வீட்டை போய் பாருங்க. முடிஞ்சா இதுல ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க பதில்கள்ல சொல்லி பாருங்க. சரிங்களா? சரி பாருங்க, காவிரி நதியில் இருந்து கர்நாடக மாநிலம் சரிங்களா தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய அந்த பங்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனைமா 177.25 டிஎம்சி. சரி, டிஎம்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிஎம்சினா என்ன விரிவாக்கம் அப்படி கூட எக்ஸாம்ல கேட்கலாம். சரிங்களா? அப்போ காவிரி நீர்ல இருந்து சரி நதியில இருந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு வருஷத்துக்கு கர்நாடகா தர வேண்டிய அந்த நீரின் அளவு எவ்வளவுமா 177.25 டிஎம்சி தண்ணீர். மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போகலாமா? அடுத்து முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி. பட்ஜெட் வேற பாத்தீங்கன்னா நாளைய தினம் பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி தாக்கல் செய்ய போறாங்க. இன்றைய தினம் பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்படும். சரிங்களா? இதுல கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு ஏரியா எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்ற நிதி பற்றாக்குறை. சரிங்களா? மத்திய அரசின் வரவு மற்றும் செலவினங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி தான் நிதி பற்றாக்குறை. சரிங்களா? மத்திய அரசோட வருமானம் என்ன, அவங்களுடைய செலவு என்ன, ரெண்டுக்குள்ள வேறுபாடு தான் எதுன்னு சொல்றாங்க நிதி பற்றாக்குறை. நம்ம எக்கனாமிக்ஸ்ல இதை டீட்டெயிலா பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சில ஜிடிபில இந்த நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது 2025-2026 நிதியாண்டிற்குள் எத்தனை சதவீதமாக இருக்க 4.5% இருப்பதற்கு இலக்கு. இந்தியா மொத்த ஜிடிபில இதனுடைய பங்கு நிதி பற்றாக்குறையின் பங்கு எத்தனை சதவீதம் இருக்கணும்? 4.5%. சரிங்களா? கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா 5.9% இருந்தது. அது படிப்படியாக குறைந்து சரியா 2025-26 நிதியாண்டுல அது எத்தனை குறைக்க வேண்டும்? 4.5%. சரிங்களா? பார்க்கலாம் என்ன செய்ய போறாங்க, அடுத்த பட்ஜெட்ல என்ன அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அந்த பற்றாக்குறை நிறைய வித்தியாசம் இருக்குது. வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை, நிறைய வகைகள் இருக்கு. அதை நம்ம போக போக பார்க்கலாம். சரியா? சரி, அடுத்து பாருங்க.
அடுத்து இன்னொரு முக்கியமான இந்த ஜியோகிராபி எக்கனாமிக்ஸ் கலந்த ஒரு பொருளாதார செய்தி பாருங்க. தேங்காய் உற்பத்தியில் கர்நாடக மாநிலம் முதலிடம். நம்மளை பொறுத்த வரைக்கும் தேங்காய் சரி, அந்த கோகனட் அப்படின்னாலே எந்த மாநிலம் ஞாபகம் எல்லாத்துக்கும் பெரும்பாலும் சொல்லிருவாங்க கேரளா அப்படின்னு சொல்லிட்டு. 2016ஆம் ஆண்டு முதல் சரியா 2016ல இருந்து தேங்காய் உற்பத்தியில் முன்னணியில் இருந்த மாநிலம் கேரளா. சரி, அப்ப முன்னணியில் இருந்த மாநிலம் அப்படின்னா இப்போ வேற ஒரு மாநிலம் மாறி இருக்குது. எந்த மாநிலம்? கர்நாடகா. சரியா பாருங்க, இது தொடர்பான அறிக்கை வெளியிட்டது மத்திய தென்னை வளர்ச்சி வாரியம். சரியா, தென்னை வளர்ச்சி வாரியம் இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இவங்க வெளியிட்ட அறிக்கையின்படி 2023-24 அதாவது கடந்த நிதியாண்டுல தற்காலிக மதிப்பீடுகளின் அடிப்படையில் சரி, என்ன அந்த நிதியாண்டு பாருங்க, தேங்காய் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள மாநிலங்கள் நம்பர் 1 யார் வந்திருக்கிறாங்க? கர்நாடக மாநிலம். சரிங்களா, 2ஆம் இடத்துல பாருங்க கேரளா கூட கிடையாது, யார் வந்திருக்கிறா? தமிழ்நாடு. 3ஆம் இடத்திற்கு பின்தள்ளப்பட்டது கேரளா. அப்போ தற்போது தேங்காய் உற்பத்தியில் நம்பர் 1 கண்ட்ரியா ஸ்டேட்டா இருக்கிறது எதுமா? கர்நாடகா. 2ஆம் இடத்துல தமிழ்நாடு. வெண்கல பதக்கம் 3ஆம் இடம் யார் கிடைச்சிருக்குது? கேரளா மாநிலத்திற்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா, இது ஒரு முக்கியமான தகவல், கவனமா இருங்க. இது எக்கனாமிக்ஸ்ல வரலாம், ஜியோகிராபிலையும் வரலாம். நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்த செய்தி ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ் சம்பந்தப்பட்டதுமா. சரியா, வங்கிகள் தொடர்பானது, அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அமெரிக்க வங்கியின் புதிய தலைமை செயல் அதிகாரி சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக ஒரு இந்திய அமெரிக்கர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். யாரு, எந்த வங்கி அப்படிங்கறத பார்க்கலாம். சரியா பாருங்க, அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு வங்கியின் பெயர் யுஎஸ் பேங்க் ஆஃப். சரியா, யுஎஸ் பேங்க் ஆஃப் அப்படிங்கிறது இந்த வங்கியின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஓகேவா இந்த குஞ்சன் கேதியா என்ற ஒரு பெண்மணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த வங்கியின் முதல் இந்திய ஒரு சிஓவாக இவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதனாலதான் இவங்க செய்தியில வந்திருக்கிறாங்க, கவனமா இருங்க. சரிங்களா, இந்த மாதிரி புகழ்பெற்ற வங்கிகளின் தலைவர்கள் யார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு 4 வங்கி ஓகேவா, அந்த ஃபெடரல் பேங்க் ஓகேவா, அந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற வங்கிகளோட கொடுத்துட்டு யாரு தலைவர் அப்படிங்கிறத கொஞ்சம் திடீர்னு கேட்கலாம். ஓகேவா, கவனமா இருங்க. நெக்ஸ்ட் அடுத்து போலாம். அடுத்து இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு செய்தி பாருங்கம்மா, முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு தற்காலிக நீதிபதிகள் பதவி. சரிங்களா, ஒரு நீதிபதிகள் ஏற்கனவே இருந்துட்டு பதவியில இருந்துட்டு அவங்க ஓய்வு பெற்ற பிறகும் தற்காலிக நீதிபதிகளாக மீண்டும் அவங்கள நியமனம் செய்யப்படலாம். ஓகேவா, அப்படி செய்யப்படுறதுக்கு என்னென்ன அந்த தகுதிகள், எத்தனை ஆண்டுகள் அவங்க பதவியில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம இதுல பார்க்க போறோம். பாருங்க, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உச்ச நீதிமன்ற தற்போதைய மற்றும் 51வது தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா. அவருடைய தலைமையிலான ஒரு அமர்வு ரீசெண்டா என்ன சொல்லி பாருங்க, உயர் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை குறைக்கும் வகையில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தற்காலிக நீதிபதிகள், ஞாபகம் தற்காலிக நீதிபதிகள் அடிப்படையில் நியமிக்கலாம் என தெரிவித்துள்ளது. என்ன சொல்லிக்கிறாங்க, கவனமா இருங்க. உயர் நீதிமன்றங்கள்ல மாநிலங்கள்ல ஒவ்வொரு மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் பெண்டிங்ல அப்படியே இருக்கு, விசாரிக்க விட முடியல. ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி போனா கூட ரொம்ப நாள் இழுத்து அடிக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அந்த வழக்குகளை என்ன பண்ணணும், சீக்கிரமாக குறைக்க வேண்டும். அதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தற்காலிக நீதிபதிகளாக நீங்க நியமனம் செய்யலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாங்க, தற்போதைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கிற சஞ்சீவ் கண்ணா அவர்கள். சரிங்களா, கடந்த 2021 ஏப்ரல் மாதம் அப்போதைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு 224A இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்தியன் பாலிட்டில கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல. சரிங்களா, 224A விதியின் கீழ் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க பயன்படும் ஒரு சட்ட விதி. சரிங்களா, அப்போ இப்படி செய்தியில் இடம்பெற்றதுனால ஆர்டிகல் 224A என்னன்னு சொல்லி கேட்கலாம். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க பயன்படும் ஒரு சட்ட விதி தான் 224A. ஓகேவா, பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த சட்டத்தின்படி உயர் நீதிமன்றங்களுக்கு தற்காலிக நீதிபதிகளை நியமிப்பதற்கான வழிமுறைகளை வழங்கியிருந்தது யாரு, டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அப்போதைய அந்த அமர்வு. எந்த வருஷம், 2021. தற்காலிக நீதிபதிகளாக நியமிக்கப்படும் நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்ச், இந்த வார்த்தை அண்டர் பண்ணிக்குமா, டிவிஷன் பெஞ்ச் அமர்வில் அமர்ந்து வழக்குகளை விசாரிப்பார்கள். சரிங்களா, பாருங்க அடுத்த முக்கியமான பாயிண்ட், ஒவ்வொரு உயர் நீதிமன்றமும் 2 முதல் 5 நீதிபதிகள் வரை தற்காலிக நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரைக்கலாம். எத்தனை பேருமா, 2 முதல் அதிகபட்சம் எத்தனை பேரு, 5 பேர் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இது தவிர மேலும் உயர் நீதிமன்றங்களின் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கையில் 10% தற்காலிக நீதிபதியின் எண்ணிக்கை மிகாமல் இருக்க வேண்டும். மொத்த நீதிபதிகள்ல எத்தனை சதவீதம் இருக்க வேண்டும், தற்காலிக நீதிபதியின் எண்ணிக்கை 10% மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இதே மாதிரி 10% வேற எங்க வருமா, எம்எல்ஏ எம்பிக்களின் மொத்த எண்ணிக்கையில் 10%க்குள்ளதான் யார் இருக்க வேண்டும்,
அமைச்சர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதி இருக்குது, நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இங்க மொத்த நீதிபதிகள்ல சரியா உயர்நீதிமன்றங்கள் மொத்த நீதிபதிகள்ல 10% குறைவாக தான் யார் இருக்க வேண்டும், இந்த தற்காலிக நீதிபதி எண்ணிக்கை இருக்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 முதல் 5 நீதிபதி வரை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி பாருங்க, குறிப்பாக 224A விதியை பயன்படுத்தி உயர்நீதிமன்றங்கள் தற்காலிக நீதிபதிகளை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் சொன்னது டி.வை. சந்திரசூட், தற்போதும் யார் சொல்லியிருக்கிறாங்க, தற்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள். சரியா? எதற்காக, அதிகமாக அதிகரித்துள்ள அந்த வழக்குகளின் எண்ணிக்கை குறைப்பதற்காக. என்ன ஆர்டிகிள் 224A மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து கடைசியாக இன்றைய தினத்திற்கான திட்டங்கள். இந்த திட்டங்கள்ல ஒரு திட்டமும் ஒரு மொபைல் செயலியும் நம்ம சேர்த்து பார்க்க போறோம். பாருங்கம்மா, டான்செட் திட்டம். சரி, அந்த டான்செட் அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் பாருங்க, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் கிராண்ட் ஃபண்ட். சரி, அந்த தொடக்க நிலை. ஓகே, தொடக்கமாக யாராச்சும் புதிதாக தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களை ஊக்கப்படுத்துற மாதிரி ஒரு திட்டங்களை, நிறைய திட்டங்களை மாநில அரசும் மத்திய அரசும் தொடங்குறாங்க. அதுல ஒரு முக்கியமான திட்டம் தமிழ்நாடு அரசின் திட்டம் டான்செட் திட்டம். சரிங்களா? இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் என்னைக்கு சொல்லி பாருங்க, டிசம்பர் 30 2022 சரியா? இந்த திட்டத்திற்கான அந்த தலைமை முகமை சரிங்களா யாரும் பாருங்க, தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கை. ஓகேவா? அடுத்து தமிழக அரசின் புதுமை அடிப்படையிலான தொடக்க விதை நிதி திட்டம். தமிழ்ல இந்த டான்செட் அப்படிங்கிறது தமிழ்ல என்ன பேர் சொல்றாங்க, தமிழ்நாடு அரசின் புதுமை அடிப்படையிலான தொடக்க விதை நிதி திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. சரி, புதுசா தொழில் தொடங்குவதை ஊக்கப்படுத்த வேண்டும். அதுதான் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. புத்தொழில் நிறுவனங்களுக்கு மானிய நிதி வழங்குதல். ஓகேவா? அதற்கான தகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புத்தொழில் நிறுவன தலைமையிடம் தமிழ்நாட்டில் அமைந்திருக்க வேண்டும். சரிங்களா? அதாவது புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு என்ன பண்றாங்க, மானிய நிதி வழங்கப்படும். சரிங்களா? அதுக்கு என்ன முக்கியமான தகுதி அப்படின்னா, அந்த புதிதாக அந்த தொழில் தொடங்கும் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்க அமைந்திருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் அமைந்திருக்க வேண்டும். அதற்காக வழங்கப்படும் நிதியின் அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, தொகை ரூபாய் 15 லட்சம். சரிங்களா? திட்டத்தின் பெயர் டான்செட் திட்டம், மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான ஒரு மொபைல் செயலி பாருங்க, ஒரு செயலி, ஒரு ஆப். அந்த ஆப்போட பேர் பாருங்க, கோப் பஜார். சார், கோப்னா கோஆபரேட்டிவ், அதை ஷார்ட்டா கோப் பஜார்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. 2023 அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா? இது யார் பாருங்க, தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். அப்போ கூட்டுறவுத்துறை தான் கண்டிப்பாக இதை வெளியிட்டிருக்க வேண்டும். அந்த செயலின் பெயர் கோ பஜார். ஓகேவா? பாருங்க, முக்கியமான நோக்கம், தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டார் கூட்டுறவு சங்க பொருட்கள் வீடு தேடி வரும் திட்டம். எத்தனை வகையான பொருட்கள் பாருங்க, 64 வகையான இந்த கூட்டுறவு சங்கத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் உங்க வீடுகளுக்கு இல்லங்களுக்கே தேடி வரும் ஒரு திட்டம் தான் இந்த கோ பஜார் செயலி அப்படிங்கிறது. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உரங்கள், நுண்ணூட்ட சத்து உள்ளிட்ட 64 வகையான பொருட்கள் உங்க இல்லத்தை தேடி வரும். சரிங்களா? அந்த செயலிக்கு என்ன பேரு, கோ பஜார் செயலி. சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? இந்த தினத்திற்கான முக்கியமான கேள்விகள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்கம்மா, பாருங்க, இந்த டான்செட் திட்டம். சரி, டான்செட் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, இந்த திட்டத்தின் கீழ் எத்தனை லட்சம் நிதியாக வழங்கப்படும். சரிங்களா? இதான் இந்த தினத்திற்கான முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி பாருங்கம்மா, உச்ச நீதிமன்றத்தின் முதல் மற்றும் 51வது தலைமை நீதிபதி யார்? அதான் இந்த தினத்திற்கான இரண்டாவது கேள்வி. அதே மாதிரி ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் உயர் நீதிமன்றத்துல தற்காலிக நீதிபதிகளாக இருக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்கல்ல, அது எத்தனை சதவீத நீதிபதிகள் மட்டும்தான் அந்த பதவியில் இருக்க முடியும்? சரியா? உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எண்ணிக்கையில எத்தனை சதவீதம் தான் தற்காலிக நீதிபதிகள் நியமனம் செய்ய முடியும்? சரிங்களா? இது அடுத்த கேள்வி வச்சுக்கோமா. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, அதற்கு அடுத்த கேள்வியாக, தேங்காய் உற்பத்தியில் சமீபத்தில் முதல் 3 இடங்களை பெற்றுள்ள மாநிலங்கள் எவை? கடைசி கேள்வியாக, காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யார்? ஓகேவா? எக்ஸ்ட்ரா இன்னொரு கேள்விமா, அதையும் பார்த்துக்கோங்க. ரஃபேல் போர் விமானம் எந்த நாட்டிடம் இருந்து வாங்கப்பட்டுள்ளது? அதே மாதிரி ரஃபேல் போர் விமானத்தை இயக்கிய இந்தியாவின் முதல் பெண் அந்த விமானியின் பெயர் என்ன? ஓகேவா? இதான் இந்த கடைசி கேள்வி. ஒட்டுமொத்த கேள்விகளுக்கும் ஒவ்வொரு நம்பரா போட்டு 1 by 1 எழுதிட்டு வாங்க. கூடுதல் தகவல்களை உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு மனசுக்குள்ள இன்னும் எக்ஸ்ட்ரா பதிஞ்சிட்டே இருக்கும். சரிங்களா? சும்மா காதுல கேட்கறத விட டைப் பண்றது அல்லது எழுதி வைக்கும் போது இன்னும் உங்களுக்கு ஆள் மனசுக்குள்ள என்ன ஆகும், பதியும். எக்ஸாம் டைம்ல எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம அது தொடர்பாக கேள்விகள் வரும்போது நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம், பதில் சொல்லலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.